தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். மிஷன் வீதியில் உள்ள புனித ஜன்மராக்கினி அன்னை பேராலயத்தில் 334வது ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு தேர்பவனி நடைபெற்றது. இதில் உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டார். கடந்த மாதம் 29ஆம் தேதி பேராயர் பிரான்சிஸ் கலட்ஸ் தலைமையில் சேலம் மறை மாவட்ட ஆயர் ராயப்பன் கொடியேற்றி விழாவை துவக்கி வைத்தனர். அதன் முன்னதாக திருப்பலி நடைபெற்றது. தினமும் காலை மாலை நேரங்களில் திருப்பலி மற்றும் சிறிய தேர்பவனிகள் நடத்தப்பட்டன. 11வது நாள் நிகழ்வாக நடைபெறும் விழாவின் முக்கிய நாளான காலை கூட்டு திருப்பலி நடைபெற்றது. மாலை 6:30 மணிக்கு ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். விழாவிற்கு தேவையான ஏற்பாடுகளை பேராலய நிர்வாகமும் பொதுமக்களும் ஒருங்கிணைத்தனர். நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் சிவகுமார், வழக்கறிஞர் பிரிவு தலைவர் மருதுபாண்டியன், விக்னேஷ் கண்ணன், காங்கிரஸ் பிரமுகர் பிரகதீஷ் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி போலி மருந்து விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டுகளை வெளியிட்டு போராட்டம் நடத்தி வரும் நிலையில் முன்னாள் அமைச்சரும் பாஜக தலைவருமான நமச்சிவாயம் விளக்கம் அளித்துள்ளார். 2012ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் போலி மருந்து கம்பெனிகளுக்கு லைசன்ஸ் அளிக்கப்பட்டதாகவும், அந்த காலத்தில் தான் போலி மருந்துகள் அரசு கொள்முதல் செய்யப்பட்டது என்றும், அதனால் சிபிஐ கைது நடவடிக்கை எடுத்துள்ளது என்றும் கூறினார். போலி மருந்து விவகாரம் தொடர்பாக அரசு எந்த நபரையும் காப்பாற்றவில்லை என தெரிவித்தார். தாவேகா பொதுக்கூட்டத்தில் விஜய் கூறிய குற்றச்சாட்டுகளை அவர் மறுத்து கண்டனம் தெரிவித்தார். புதுவை மாநில அந்தஸ்து தொடர்பாக 16 முறை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் மத்திய அரசை குறை கூறி விஜய் தவறாக தகவலை பரப்பியுள்ளார் என தெரிவித்தார். புதுச்சேரியில் ரேஷன் கடை இல்லை, ஊழல் காரணமாக அமைச்சர் மாற்றப்பட்டார் என்பது தவறானது தகவல். மாறாக ரொட்டேஷன் அடிப்படையில் மாற்றம் செய்யப்பட்டு உள்ளது எனவும் கூறினார். கரூர் சம்பவத்திற்கு பிறகு 72 நாட்கள் கழித்து விஜய் புதுச்சேரியில் பேச வேண்டிய நிலை ஏற்பட்டது. அவருக்கு தயாரித்து கொடுத்த உரை முழு தகவலின்றி இருந்ததால் தவறான கருத்துக்களை வெளியிட்டார் எனவும் விமர்சித்தார். திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபம் விவகாரம் குறித்து சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீதிபதிக்கு எதிராக மனு கொடுத்ததை அவர் கண்டித்து, மக்களின் உணர்வுகளை புண்படுத்தும் செயலாகும் என்றும், இது தொடர்ந்து நடந்தால் அவர்களுக்கு எதிராக போராட்டம் நடத்துவோம் என எச்சரித்தார். அரசு மருத்துவமனைக்கு கொள்முதல் செய்த மருந்துகள் தரமற்ற போலியான மருந்துகளை கொள்முதல் செய்திருக்கின்றார்கள் என்று சிபிஐயும் வழக்கு செய்து அதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளையும் கைது செய்திருக்கின்றார்கள். காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட விநாயகர் கோவில் தெரு மற்றும் திருவேங்கடம் தெரு பகுதிகளில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணிகள் பூமி பூஜை நிகழ்ச்சியுடன் துவங்கியது. இப்பணிக்காக அமைச்சர் ஜான்குமார் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் ₹45 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் தொடங்கப்படுகின்றன. பூமி பூஜை நிகழ்ச்சியில் அமைச்சர் ஜான்குமார், உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ் ராஜ், செயற்பொறியாளர் மலைவாசன், உதவி பொறியாளர் சரவணன், இளநிலை பொறியாளர் ஜெய்சங்கர், காமராஜ் நகர் தொகுதி தலைவர் விஜயராஜ், கட்சி நிர்வாகிகள் சரவணன், அச்சிம்மா, கோமதி ராஜா, கேப்டன் கதிரேசன், குடியிருப்பு சங்க நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம், அறுபடை வீடு மெடிக்கல் கல்லூரி மற்றும் ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி கேலக்சி சங்கம் நடத்திய காசநோய் விழிப்புணர்வு பேரணி சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வுக்கு வரவேற்புரையாற்றிய மருத்துவர் அருண் டேனியல் பேரணியை துவக்கி வைத்தார். புதுச்சேரி காசநோய் தடுப்பு திட்ட அலுவலர்கள் டாக்டர் வெங்கடேஷ், டாக்டர் சூரியகுமார், மணி, ரோட்டரி டிபி திட்ட வைஸ் பிரசிடென்ட் அனில் பூத்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ரோட்டரி மாவட்ட உதவியாளர் தினேஷ்குமார், கிளப் தலைவர் கிருபாகரன், செயலாளர் மதி, பொருளாளர் ராஜலட்சுமி, டாக்டர் பிரசன்னா, மதி வெங்கடேசன், முன்னாள் உதவி ஆளுநர் சுந்தர் மற்றும் உறுப்பினர்கள் பலரும் இணைந்து பேரணியை துவக்கினர். அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரியிலிருந்து டாக்டர் லட்சுமி ஜாதியா, டாக்டர் அருணாச்சலம், டாக்டர் புவனேஸ்வரி ஆகியோரும் பங்கேற்றனர்.
புதுச்சேரி கோர்க்காடு பகுதியில் மறைந்த காங்கிரஸ் கட்சியின் செயல் தலைவர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நீலகங்காதரன் சிலை திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் ஆகியோர் கலந்து கொண்டு சிலையை திறந்து வைத்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த அரசியல் தலைவர்கள் மற்றும் பொதுமக்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் காங்கிரஸ் அரசு ஊழியர் பிரிவு பொறுப்பாளருமான டாக்டர் கலைமாமணி நமச்சிவாயம் மலரஞ்சலி செலுத்தினார். அவரது துணைவியார் காந்திமதி, உறவினர்கள், தனி செயலர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். ஓசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு பகுதியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சருமான சாய் சரவணன்குமார் தலைமையில் புனரமைக்கப்பட்ட கிராம நிர்வாக அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் தாசில்தார் சேகர், துணை தாசில்தார் தமிழரசன், வருவாய் ஆய்வாளர் கோவிந்தசாமி, கிராம நிர்வாக அலுவலர் ஆனந்த், சமூக சேவகி அண்ணா பிரபாவதி, சமூக சேவகர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, ஊர் முக்கியஸ்தர்கள் புருஷோத்தமன் உட்பட கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நெட்டப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தடுப்பூசி போட்ட குழந்தை உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து புதுச்சேரி உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வழங்கப்படும் மருந்துகள் குறித்து சசிபாலன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டனர். மருந்துகளின் காலாவதி தேதிகள், சரியான சேமிப்பு முறைகள், பொதுமக்களுக்கு வழங்கப்படும் மருந்துகளின் தரத்தன்மை போன்ற விஷயங்களை சுகாதாரத்துறை அதிகாரிகள் மற்றும் மருத்துவர்களிடம் கேட்டறிந்தனர். மேலும் மருந்துகளை ஆய்வு முன் பார்வையிட்டு அனைத்து பாதுகாப்பானவையா என உறுதிப்படுத்தினர். இந்த நேரடி ஆய்வில் சசிபாலன், நிர்வாகிகள், அப்பகுதி இளைஞர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இன்றைக்கி நம்ம உழவுக்கரை தொகுதியில் இருக்கிற அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இன்றைக்கி அவங்களோட பர்மிஷனோட இன்னைக்கு போய் உள்ளே போய் மருந்து எல்லாத்தையும் எக்ஸ்பைரி டேட் சரியாக இருக்கான்னு சொல்லி விசிட் பண்ணோம். எல்லாம் சரியாக இருக்குது. இதே மாதிரி ஒவ்வொரு பகுதியில் இருக்கிற பொதுநல அமைப்புகளாக இருக்கட்டும், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், அவங்கவுங்க ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போய் முதல்ல இமிடியேட்டாக ஆய்வு பண்ணுங்கன்றது என்னோடய கோரிக்கையாக இருக்குது. நம்ம புதுச்சேரியில் இன்னொரு உயிர் இந்த மருந்து மாத்திரையால் இறந்துடக்கூடாதுன்ற ஒரு இதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். புதுச்சேரி அரசுக்கு ஒரு வேண்டுதலாக நான் சொல்கிறேன். ஒரு குழந்தை இறந்துடுதுன்னு ஒரு தகவல் தெரிஞ்ச உடனே அதிகாரியாக இருக்கட்டும், இல்லை அது சம்மந்தப்பட்ட துறை அமைச்சராக இருக்கட்டும், உடனே போய் அந்த ஸ்பாட்டில் போய் விசிட் பண்ணணும். அந்த குழந்தையோட இறப்புக்கான காரணத்தை என்னன்னு சொல்லி நம்ம விரைவில் அதை கண்டுபிடிக்கணும். நாளைக்கு எதையுமே ஒரு அலட்சியமாக எடுத்துக்காதீங்க. மருந்து மாத்திரையில் மக்களோட உயிரில் தயவு செய்து விளையாடாதீங்க. இதை நான் அடுத்தது ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை லெவலில் கொண்டு போயிடாதீங்க. ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் அதிகாரிகிட்டையும் நான் வேண்டுகோள் வைக்கிறேன். ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். மாத்திரைகளை கரெக்டாக எக்ஸ்பைரி டேட்லாம் பார்த்து கொடுங்க. போலியாக இருந்தால் அதை ரிப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு சின்ன கவனக்குறைய கூட நம்ம உழவுக்கரை தொகுதியாக இருக்கட்டும், புதுச்சேரியாக இருக்கட்டும், எங்கேயும் இனி எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இந்திராநகர் சட்டமன்ற தொகுதியின் இஸ்ரவேல் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ விநாயகர் ஆலயம் மற்றும் ஸ்ரீ அம்மன் ஆலயம் திருப்பணிக்காக தொகுதி காங்கிரஸ் பொறுப்பாளர் ராஜாகுமார் நன்கொடை வழங்கினார். நன்கொடை வழங்கும் நிகழ்வில் ஆலய நிர்வாகிகள் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டு திருப்பணி திட்டத்தின் தேவைகள் குறித்து கலந்துரையாடினர். முத்துப்பிள்ளைப்பாளையம் தனியார் பள்ளியில் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி, ஷைன் மற்றும் ரோட்டரி மாவட்டம் 2981 சார்பில் நேர்மை அங்காடி, பல் மருத்துவ முகாம், கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் ஆகிய முப்பெரும் விழா நடைபெற்றது. விழாவிற்கு கிளப் தலைவர் மதவி முத்து தலைமையேற்று மாவட்ட தலைவர் ஜாகிர் ஹுசேன் மற்றும் டாக்டர் மேரி அண்ணா மஞ்சு சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர். பள்ளி நிறுவனர் ரவிச்சந்திரன், முதல்வர் ஜோய் பிரியா, ரொட்டேரியன்கள் தீபா, டேவிட், காயத்ரி, கிரேசி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் திரளாக பங்கேற்று நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். அரியாங்குப்பம் காக்காயந்தோப்பு பகுதியில் உள்ள ஆனந்த குடிலில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ லோபாமுத்ரா சமேத ஸ்ரீ அகஸ்திய மகரிஷி அருள்மிகு ஸ்ரீ பகுலாதேவி சமேத ஸ்ரீ காக புஜண்ட மகரிஷி திருக்கோவிலில் 21ஆம் ஆண்டு குரு பூஜை விழா பக்தி பெருவிழாவாக நடைபெற்றது.
மங்கள இசையுடன் தொடங்கிய விழாவில் கணபதி ஹோமம், கலச பூஜை, பூர்ணாகுதி, ஸ்ரீ அகஸ்தியர் மகரிஷிகளுக்கு அன்னாபிஷேகம், ஆராதனை, மகா அர்ச்சனை மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றன. இந்நிகழ்வில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து விழாவில் கலந்து கொண்ட 500க்கும் மேற்பட்ட பெண் பக்தர்களுக்கு தனது சொந்த செலவில் வெள்ளி பாத்திரங்கள் வழங்கினார். நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஜீவா, தண்டமாணி, ஜெயக்குமார், தட்சிணாமூர்த்தி, ஏழுமலை, பாரதி, சுந்தர், அன்பு, மணி, செல்வம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆனந்த குடல் சிவ சச்சிதானந்த மகரிஷி மற்றும் ஸ்ரீ அகத்திய பக்தர்கள் மேற்கொண்டனர். புதுச்சேரி நகரில் மாடுகளை பிடித்து நகராட்சி அபராதம் விதிப்பதை எதிர்த்து தனியார் பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் நலசங்கம் சட்டமன்றத்தில் மாடுகளை ஒப்படைக்கும் போராட்டம் நடத்தினர். பிருந்தாவனம் பகுதியில் வீட்டில் வளர்த்த 2 கன்றுக்குட்டிகளை போலீசாரின் உதவியுடன் நகராட்சி ஊழியர்கள் பிடித்ததால் முத்தியால்பேட்டை மற்றும் மணிகுண்டு பகுதிகளில் இருந்து மக்கள் சட்டமன்றத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நகராட்சி மற்றும் அரசு மீது கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்ட நிலையில் போலீசார் சமாதானப்படுத்த அனைவரும் கலைந்து சென்றனர். செல்வா 8. புதுச்சேரியில் நடந்த 1000 கோடி மருந்து ஊழல் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என கூறி SUCI கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கட்சியின் புதுச்சேரி மாநில செயலாளர் லெலிந்துரை தலைமை தாங்கினார். ஆர்ப்பாட்டத்தில் AIUTUC மாநில செயலாளர் சிவகுமார், CPI மத்திய குழு உறுப்பினர் பாலசுப்ரமணியம், மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சி மாநில தலைவர் திருநாவுக்கரசு, CPDRS மாநில தலைவர் ரத்னம், சீனு, ஆனந்தன், சண்முகம், ஞானசேகர், ராஜ்குமார், கமால், சுரேஷ், மணிமாறன், சத்யா, தமிழரசி, பாலாமணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஊழலை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.